வணக்கம், அடியேன் ஆனந்த கண்ணன். என்ன அடையாளம் காட்டிய எனது மனைவி ராணி, என்னுடைய முதலாளி. அன்பு அப்படிங்கிற சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க ராணி. சிசிலேருந்து என்ன பாட்டு பாட போறாங்க? பாட்டுக்கு பதிலாக ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐயோ, எங்கேயும் அழுதக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கண்ணனுக்கு பிடிக்காது. ஈவன் ஒரு குழந்தையா இருந்தால் கூட ஹி கால்ஸ் them as நீ வா போன்னு கூப்பிடுறது கிடையாது, வாங்க போங்கன்னு கூப்பிடுறது. இன்றைக்கி நான் எத்தனை பேரை சந்தோஷப்படுத்த போகிறேன் அப்படின்னு தான் அவர் மைக் எடுப்பார். அதுக்காக நிறைய பிரத்யேகமான ஏற்பாடெல்லாம் பண்ணுவார். பல வண்ணங்களில் முடிய சிகை அலங்காரம் பண்ணிக்குவார், வண்ண உடைகள் போடுவார், தாடியிலெல்லாம் கூட என்னென்னமோ ஷேப்லாம் பண்ணிட்டு வருவார். சில பேர் ஏன் இப்படி நீங்கள் கோமாளி மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ரசிகரை நான் மகிழ்விக்க கோமாளியாக மாறக்கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு 2 குழந்தைக்கு அம்மா வேகமாக இப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் ஆனந்தக்கண்ணன் மனைவின்னு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். காலேஜில் எனக்கு ரொம்ப பெரிய க்ரஷ். நான் காலேஜ் லீவு போட்டெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் ஒரு 2 குழந்தைகளுக்கு அம்மா அப்படியே கள்ளம் கபடம் இல்லாமல் சொல்கிறாங்க. தேட்டருக்கு போகும்போது ஒரு பொண்ணு வேகமாக ஓடி எங்கள் பாட்டிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனந்தக்கண்ணன் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் திருமணமாகி வந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கணவர் ஆனந்தக்கண்ணன் கொஞ்சம் நில்லுங்கன்னு ஓடி அந்த பொண்ணு குழந்தையோடு வருவாங்க. வந்த உடனே எங்கள் ஒய்ஃப்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆண்கள் சொல்கிறதும் சரி, பெரியவங்க சொல்கிறதும் சரி, சின்ன பிள்ளைங்க ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறதுல அது ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அன்கண்டிஷனல் லவ். கண்ணனோட அதே பர்த்டே தான் என் 2 குழந்தைங்களோட அதே பர்த்டே 23. இதை விட எனக்கு வேறு சந்தோஷமும் இல்லை. ரொம்ப நெருங்கிய நண்பன். நாங்கள் 2 பேரும் ஆங்கராக பீக்கில் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அப்போயே நாங்கள் ஒரு படம் ஒன்று பண்ணோம். அவனுக்கு ஒரு ஆசை என்னென்னா ஆக்டர் ஆகணும். ஆக்டரை தாண்டி அவனோட உள்ள ஒரு டைரக்டர் வந்திருக்காரு. அவன் டைரக்ஷன் பண்ணணும் ஆசை. அதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ நானும் அவனும் ஒரு படம் பண்ணோம், முள்ளும் மலரும்னு. ரஜினி சார் ஹிட் டைட்டில். அது கிட்டத்தட்ட படம் ஒரு 85% முடிஞ்சு போச்சு. யூஸ்வலாக சினிமா நடக்கிற விஷயம் தானே. ஒரு டைரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு சின்ன ஈகோ நடக்கும். அதில் பல படங்கள் காணாமல் போயிருக்கு, பல படங்கள் பெட்டியில் இருக்குது. அதில் ஒரு படம் தான் நானும் ஆனந்தக்கண்ணன் நடித்த படம் முள்ளும் மலரும். அது மேபி அது வந்திருந்தா ஒருவேளை கண்ணன் என் கூட இருந்திருப்பான், இங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பலாம். மேபி என்ன சொல்கிறேன், அவர் சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டார். அதோட வே ஆஃப் லிவிங், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வேறு. நம்ம சென்னை வேறு மாதிரி. அவ்வளோ ஈஸியாக யாரையும் ஜெயிக்க விட்டுறாது சினிமா, பல விஷயங்கள். ஸோ ஒருவேளை அவன் இன்னொரு படம் ஹீரோவை நடிச்சிருந்தான், அதுவும் ரிலீஸ் ஆகலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பழைய ப்ரொடியூசர்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும் கண்ணன் நடித்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்டையும் நான் முயற்சி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச விஷயங்கள், கண்ணனுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, இது இப்போ ஏஐ சப்போர்ட்டில் வந்திருக்கு. அந்த படம் வந்தால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் கண்ணனுக்கு. என்னால் என்ன கொடுக்க முடியுமோ நான் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். சரி, கண்ணன் எங்கேயுமே போகல, என் கூட தான் இருக்காரு. நாங்கள் சோகமாக இருந்தால் கண்ணனுக்கு பிடிக்காது. எப்போவுமே பி ஹாப்பி, சந்தோஷமாக இருறா லைஃப்லன்னு சொல்லி